மட்டும் தான். என்ன அனு இதெல்லாம் விளையாடுறியா இல்ல நிஜமா சொல்றியா? இதுல விளையாடுறதுக்கு என்னமா இருக்கு? மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ல எனக்கு ஏகப்பட்ட டவுட். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போக வந்தாரு. என்ன எழுப்பி இருக்கலாமே அனு? இல்லம்மா அது அனுமா ரம்யாவும் கூட இருந்தாளா? ரம்யா சம்பத் 2 பேருமே இருந்தாங்கப்பா. ஓ 2 பேரும் இருந்தாங்களா? சரி, சார் வந்திருந்தப்போ என்ன எழுப்பி இருந்தா அவர் போட்ட டீயை ஒரு வாய் நானும் குடிச்சிருப்பேன்ல. எப்பவுமே எனக்கு தான் டீயை பத்தி நினைப்புன்னு சொன்னா. அது வேற இது வேற சுப்பு. அனு பரீட்சைக்கு டைம் ஆகலையா? சாமி கும்பிட்டு கிளம்பு. சுப்பு நீ குளிக்கல? மகமாயி வரா. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. காகிதத்துல எழுதுற பரீட்சை எல்லாம் ஒண்ணுமே இல்ல மகளே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பரீட்சை தான். நெருப்பு பரீட்சைமா, நெருப்பு பரீட்சை. இன்னைக்கு அஷ்டமிமா, ஆத்தாவை போய் பாரு, அவளை வேண்டிக்கோ. அவன் கூடவே இருப்பா. ஆத்தாவை நம்பு மகளே, ஆத்தாவை நம்பு. ஆத்தா வரா, மகமாயி வரா. ஆத்தா வரா, மகமாயி வரா. 1000 கண்ணுடையால் வரா. போலாம். ஆத்தா வரா, மகமாயி வரா. சுரேந்திரோட நம்பர் எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்க டவர்ல இருந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஊரெல்லாம் தேடணும், ஆனா அவன் நம்ம பக்கத்திலே இருந்திருக்கான். தேடணும் இல்ல பங்கஜ், தேடுன. அவன் எப்பவும் நம்மள வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். இப்பவும் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். எங்க இருந்து எப்படின்றத கண்டுபிடி. அவன் அணுவை ஏன் போய் பார்த்தான்னு தான் புரியல. இதுல புரியாம போறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் நீதான் காரணம் சூர்யா. அவனால அணுவுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம இருந்தா போதும். அவனால உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவளுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு கவலைப்பட்டு இருக்க. அவன் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவனை எப்படி நம்ம பிடிக்குள்ள கொண்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு உன்னுடைய கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. திரும்ப என்ன ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்க போறியா, இல்ல ஒரு சேர்ல கட்டி வைக்க போறியா? உனக்கு இதை விட்டா வேற ஸ்ட்ராட்டஜி எதுவும் தெரியாதா பங்கஜ்? நீ முதல்ல கண்ட நேரத்துல கண்ட இடத்துக்கு போறத நிறுத்து. May I come in, sir? Yes, come in.
எஸ் மீரா. சார் தேர்ஸ் எ குட் நியூஸ் ஆக்சுவலி. ஜப்பானோட லீடிங் கம்பெனி நம்ம கூட டைப் பண்ண தயாரா இருக்காங்க சார். அவங்க கிட்ட இருக்கிற வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு சார். யூ மீன் அமாண்டாஸ் கம்பெனி? எஸ் சார், they are very much experienced in this field சார். இந்த குப்பை பிரச்சனைக்கு அவங்களால மட்டும்தான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தர முடியும் சார். இன்ஃபேக்ட் உங்களோட பிளானை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். they are very impressed. வெரி குட் மீரா. சீக்கிரமே நேர்ல வந்து மீட் பண்றதா சொல்லிருக்காங்க சார். நினைச்சதை விட எல்லாமே வேகமா நடக்குது மீரா. குட், கீப் இட் அப். தேங்க் யூ சார். சார் இதுல ஒரு சைன் மட்டும் நீங்க போடணும். சார் தேங்க் யூ. சார் என்னாச்சு சார்? சார் are you all right? யா, ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல. எக்ஸசைஸ் பண்றதை விட்டுட்டீங்களா சார்? திடீர்னு எக்ஸசைஸ் பண்றதை நிப்பாட்டிட்டா இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க சார். கரெக்ட். எக்ஸசைஸ், சைக்கிளிங் இதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சார் ரொம்ப பிஸி. செடிக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், ரொம்ப வேலை இருக்கு. ஆமா, சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா பங்கஜ்? நாளையில இருந்து திரும்ப எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். சைக்கிளிங், எக்ஸசைஸ் எல்லாமே. உங்களுக்கு முடிஞ்சா நீங்களும் வரலாம் பங்கஜ். பார்த்தல, நீ வந்தே ஆகணும். மீரா, யூ? I will try sir. சங்கர், கொடோன் கீ என்கிட்ட தான் இருக்கு. கடையில தேடிக்கிட்டு இருக்காத. கொடோன் சொன்ன உடனே பருத்தி மூட்டை வெளியே வருது பாரு. என்னது புரியலையா? நேர்ல வந்து விளக்கமா சொல்றேன். ஹலோ, தான் வீடு தீப்பிடிச்சு எரியுதா, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தானா. உனக்கு ஏத்த பழமொழி தான். இப்போச்சும் உனக்கு நல்ல புத்தி வந்தது. நான் சொன்னது உங்களை பத்தி. ஓ, உங்களுக்கு எல்லாமே டைரக்டா சொன்னதான் புரியுமோ? சரி 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 சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நேத்து ராத்திரி மொட்டை மாடியில டீ பார்ட்டி நடந்தது. அதுல நீங்களும் கலந்துக்கிட்டீங்களா சார்? ஐயோ, நீங்களே போகலையா சார்? அட பாரு, உங்க பொண்ணு உங்களே கூப்பிடாம விட்டுருக்கா. ஏன் சார், மொட்டை மாடியில சுத்துற அந்த புகை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும் சொல்லுங்க. ஆனா அது கூட தெரியாம நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. நல்ல குடும்பம் உன் குடும்பம். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு சந்தோஷமா வாழறது, அதுக்கு பேர் தான் குடும்பம். இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க ரகுபதி. உன்ன மாதிரி அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு வெக்கம் கெட்டு எட்டி எட்டி பாக்குறான் பத்தியா? அவனை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எச்ச புத்திக்காரன் சொல்லுவாங்க. அவன் வேலையை அவன் பாத்துட்டு போறான். உனக்கு என்ன? என் வீட்டு வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பாரு. அது சரி. இந்த காலத்துல யாருக்கு தான் நல்லது சொன்னா புரியுது? இது கூட நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுல இருக்கீங்களே, ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதான்னு நீங்க என்ன பார்த்து கேட்டுற கூடாது பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன். இத பாருங்க, இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். ஆனா நாளைக்கு காலனிக்காரங்க முன்னாடி இப்படி கை கொட்டி தொலை குனிஞ்சு ரொம்ப அசிங்கமா நிப்பீங்கல்ல, அப்ப தெரியும். அடடா, அன்னைக்கே ரகுபதி அண்ணன் சொன்னாரே, நாம கேட்காம விட்டுட்டோமேன்னு. பட்டுத்தான் திருந்தணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையுமே மாத்த முடியாது சார். அதுதான் விதி. மொச பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. புரியுதா? யாருக்கு யாரையா அண்ணன்? நகர நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? எவ்வளவு நாளைக்கு நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏண்டி அனு, 6 அடிஷனல் ஷீட்டா வாங்குன? அப்படி என்னடி எழுதுன? இருக்கிற ஷீட்ல எழுதி முடிக்கவே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. நேத்து சூர்யா சார் சொல்லி கொடுத்ததெல்லாம்
அப்படியே எக்ஸாம்ல வந்துச்சு. அவரு சொல்லி கொடுத்தது மட்டும் நீ பாத்துருக்கணும். அதான் என்ன விரட்டுறதுலயே குறியா இருந்தியே. ஆமா அனு, இன்னைக்கும் சார் வந்து டீ போட்டு கொடுப்பாரா? என்ன திடீர்னு டல் ஆயிட்ட? என்னன்னு தெரியல ரம்யா, என்னமோ ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு. காலையில அந்த சாமியாடி அம்மா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க. அதே நினைப்பாவே இருக்கு. நானும் என்ன எவ்வளவோ சேர பண்ணி பாக்குறேன், ஆனாலும் முடியல. அந்த சாமியாடி அம்மா எப்பவும் இப்படிதான் சொல்லுவாங்க. நீ என் மனசை வீணா போட்டு குழப்பிக்கிற. கோயிலுக்கு போனாதான் மனசுக்கு நிம்மதி ஆகும்னு தோணுது. அனு, மறந்தே போயிட்டேன்டி. எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அம்மா போயிட்டு வர சொன்னாங்க. இன்னைக்குமா? ஆமா அனு, நீ போ, நான் அப்புறமா வரேன். என் கூட வா ரம்யா. மனசே சரியில்லைன்னு சொன்னல, நீயும் வரலன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். இல்ல அனு, எங்க அம்மா திட்டுவாங்க. நீ போ, நான் அப்புறமா வரேன். சரியா? போடி, பேசாத. இப்ப நீ இப்படிதாண்டி சொல்லுவ, அப்புறம் பாரு வீட்டுக்கு வந்ததும் நீ என்ன கூப்பிட்டு வச்சு கதை கதையா சொல்லுவ பாரு. கண்டிப்பா உன்னை கூப்பிட மாட்டேன், போடி. அதையும் நான் பாக்குறேன். பாய். எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க மேடம்? நல்லா எழுதிருக்கேன். அப்ப ஏன் சோகமா இருக்கீங்க அனு மேடம்? யாராவது திட்டினாங்களா உங்களை? சூர்யா சார், வாட் a சர்ப்ரைஸ். இது நிஜமா கனவா? அனு, எத்தனை தடவை உனக்கு இந்த சந்தேகம் வரும்? சார், என்னால நம்பவே முடியல. எப்படி சார் இப்படி சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் தரீங்க? நோ நோ, இது சர்ப்ரைஸ் கூட இல்ல, ஷாக். ஆஃப் கோர்ஸ், ஒரு ஸ்வீட் ஷாக். இப்படிலாம் செய்யலனா வாழ்க்கை போர் அடிக்காதா? கரெக்ட் சார், சூப்பர். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது இதே சந்தோஷம் இருக்குமா? நேத்து நீங்க போட்டு கொடுத்த டீ செம்ம டீ சார். இன்னும் அந்த ருசி என் நாக்குல அப்படியே இருக்கு. நான் கேட்டதுக்கு இதுவா பதில்? சார், எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் மார்க். போதும் சார், எங்க ப்ரொஃபசர் கூட எக்ஸாம் பத்தி இவ்ளோ கவலைப்பட்டதில்ல. ஓகே ஓகே, டீ இன்னும் நாக்குலயே இருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளவு மோசமா வருது சார். அந்த மாதிரி ஒரு டீய. சரி சரி, இந்த சூர்யாவுக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. சார், எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கார்ல ஏறும்போது சோகமா இருக்குன்னு சொன்னீங்க. அது அப்போ. இப்போ கார் கண்ணாடியை திறந்து சந்தோஷத்துல ஊனு கத்தணும் போல இருக்கு. நான் உன்னை கிட்னாப் பண்றேன்னு நினைச்சு போலீஸ் துரத்த ஆரம்பிக்க போறாங்க. ப்ளீஸ் சார், சீக்கிரம் கிட்னாப் பண்ணிட்டு போங்க சார். வாட்டனும் ஒண்ணும் இல்ல சார். இந்தா அனு, இது உனக்கு தான். மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட புக்ஸ், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாவ் சார், இந்த புக்க தான் நான் தேடிட்டு இருந்தேன். லைப்ரரி போய் ரெஃபர் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் உங்க செக்யூரிட்டி பின்னாடியே வராங்களா, அதான் யோசனையா இருந்துச்சு. சரி பாத்துக்கலான்னு கார்ல ஏறிட்டேன். ஆமா சார், இந்த புக்க தான் தேடிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? தேங்க்யூ சோ மச் சார். நிஜமாவே என் சந்தோஷம் எல்லாத்துக்கும் நீங்க தான் சார் காரணம். என்ன சொன்னோம்? ஆனா சார், நீங்க இப்படி டிரைவர் மாதிரி வந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இனிமே இப்படி பண்ணாதீங்க சார். ஏன் டிரைவரா நான் வரக்கூடாதா? அது ஐ மீன், நான் ரொம்ப சந்தோஷத்தோட தான் டிரைவ் பண்றேன்னு சொல்ல வந்தேன். ஐ லைக் டிரைவிங் அனு. அதுவும் சென்னை டிராபிக்ல டிரைவ் பண்றதுனா ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ? கழுத்து வலிக்குதம், கொஞ்சம் முன்னாடி வரியா?
நடந்து போயிருக்கோம், ஆட்டோல போயிருக்கோம், பைக்ல போயிருக்கோம், கார்ல போயிருக்கோம். என்னன்னு நான் உங்க கூட எதுலலாம் வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். லண்டனுக்கும் வந்திருந்தா ஃப்ளைட் டிக் பண்ணிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ். சாரி சார், உங்க கூட லண்டனுக்கு வராதது உங்களுக்கு வருத்தமா? நோ நோ அனு, ஆக்சுவலி யூ சேவ் மீ. அதை பத்தி அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன் நான். சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலாம், அவங்க வீட்ல ரொம்ப கஷ்டமா, அவளுக்கு தலை நிறைய பூ வச்சுக்கணும்னு ஆசையா. இத சொன்னா ஐயோ தன் மகளுக்கு ஒரு பூ கூட வாங்கி தர முடியலையேன்னு அப்பா மனசு கஷ்டப்படுமேன்னு தன் ஆசைய யாருக்கிட்டயும் சொல்லவே இல்லையா. ஒரு நாள் அவ வானத்துல நட்சத்திரங்களை பார்த்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாளாம், நானும் ஒரு நாள் ராஜகுமாரியாய் இந்த நட்சத்திரத்தை எல்லாம் தலையில பூவா வச்சுப்பேன். அதே மாதிரி அவ ராஜகுமாரியா ஆகி நட்சத்திரம் பக்கத்துல போனாலாம், தலையிலயும் வச்சுக்கிட்டாலாம். கண்ணு முழிச்சு பார்த்தா அது கனவாம். ரொம்ப சோகமாயிட்டாலாம். நாம வளராம சின்ன பொண்ணாவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தாலாம். டிப்ரெசிங் ஸ்டோரி அனு. இந்த கதை இவ்வளவு சோகமா இருக்கே ஏன்? கதைனா அப்படிதான். சின்ன பொண்ணு மல்லிகைப்பூக்கு வேணா ஆசைப்படலாம், ஆனா நட்சத்திரத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இன்னொரு கதை இருக்கானு, உனக்கு தெரிஞ்ச கதை தான். 4 தவளைங்க தயிர்ல விழுந்த கதை. 3 தவளைங்க ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே அதுல முங்கி அப்படியே செத்து போச்சுங்க. ஆனா ஒரு தவளை மட்டும் விடாம நீச்சல் அடிச்சதுல என்னாச்சு? வெண்ணெய் திரண்டு வந்து அதுல ஏறிக்கிட்ட தவளை அப்படியே வெளியே குதிச்சு தப்பிச்சிடுச்சு. எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. மனசு முழுக்க அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பொண்ணால நிச்சய நட்சத்திரத்தை பூவா வச்சுக்க முடியும். இட்ஸ் நாட் இம்பாசிபிள். அந்த நட்சத்திரம் நீங்க தான் சார். என்ன திடீர்னு அமைதியாயிடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எப்போ நீங்க செக்யூரிட்டியோட வருவீங்க, இன்னைக்கு என்ன எந்த செக்யூரிட்டியும் இல்லாம ஏன் கூட வந்திருக்கீங்க? பங்கஜ் சார் எப்படி விட்டாரு உங்களை? அதுவும் நீங்களே கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆச்சரியம் சார். நீ என் கூட இருந்தா எனக்கு எந்த செக்யூரிட்டியும் வேணாம். அதாவது இதுவும் ஒரு விதமான நான் நீ நான். சார், நான் சொன்னது எனக்கேவா? எஸ், எனக்கு நீ செக்யூரிட்டி, உனக்கு நான் செக்யூரிட்டி. கோயிலுக்கா? என்ன சார் இது? எல்லா சர்ப்ரைஸை விட பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. கனவில்லான்னு நிஜந்தா. ஷாக் ஆகாம இறங்கு. இல்ல சார், கோயிலுக்கு நீங்க? ஏன் கோயிலுக்கு நான் வரக்கூடாதா? நான் என்ன செவ்வாய் கிரகத்துல இருந்தா வந்திருக்கேன்? பூ வாங்கிட்டு வந்துடுறேன் சார். பாட்டி பூ தாங்க பாட்டி. குடுமா நட சாத்திர போறாங்க, சீக்கிரமா போ தாயி.